Radio City presents Crime and City. இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. விளையாட்டுக்கு ஒருத்தரை கிண்டல் பண்றதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா குறிப்பிட்ட ஒருத்தரை மனச காயப்படுத்துற மாதிரி கிண்டல் பண்றதுங்கிறது ஒருவித மனநோயின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. எல்லா கிளாஸ்லயும், எல்லா குரூப்லயும், எல்லா இடத்துலயும் பர்டிகுலரா ஒருத்தரை மட்டும் பயங்கரமா கிண்டல் பண்றதுங்கிறது நிறைய பேரோட வழக்கம். யோசிச்சு பாருங்க, அப்படி கிண்டல் பண்றதுனால இருக்கிற பாதிப்புகள் என்னங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது. கிண்டல் பண்ணப்படுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு கதையை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன் கிரைம் டைரியில. நேரம் 7 மணி காலையில. மங்களகரமான ஒரு சாம்பிராணி மணத்தோட, பின்னாடி சாமி பாட்டோட கணவருக்கு கையில காஃபி எடுத்துட்டு ரூம்குள்ள நுழைஞ்ச அந்த மனைவிக்கு அவங்க வாழ்நாளோட அதிர்ச்சி அங்க படுத்திருந்தது. எந்த கணவருக்காக அவங்க ஆசையா காஃபி கொண்டு வந்தாங்களோ அந்த கணவர் கழுத்து அறுபட்ட நிலையில அவங்களோட பெட்ரூம்ல பிணமா கிடக்காரு. 45 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேரும் சேர்ந்துதான் படுத்திருந்திருக்காங்க. எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு காஃபி போட்டுட்டு வர கேப்ல அவங்களுடைய கணவர் கொலை செய்யப்பட்டிருக்காருங்கிறத அவங்களால நம்பவே முடியல. மங்களகரமா ஆரம்பிச்ச அவங்க நாள் மர்டர் இன்வெஸ்டிகேஷனோட கண்டினியூ ஆகுது. உங்க ஹஸ்பண்டுக்கு எதிரிங்கன்னு யாரா இருக்காங்களா? இன்ஸ்பெக்டர் தன்னுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறாரு. இறந்து போன நபருடைய பெயர் மகேந்திரன். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டரா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருடைய வேலையில எதிரிங்கன்னு பெரிய அளவுல எதுவுமே இல்ல. ரொம்ப அமைதியான மனுஷன். அவங்க குடும்பத்துல மொத்தம் 3 பேர். அவர், அவருடைய மனைவி, அவங்களுடைய பையன் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கிறான். அவரை பத்தின விசாரணையில எல்லாரும் சொல்றது ரொம்ப நல்ல மனுஷன், யாரோடையும் பிரச்சனைக்கெல்லாம் போக மாட்டாரு, ஆபீஸ் முடிஞ்சா கரெக்டா வீட்டுக்கு வந்துருவாருன்னு. இப்படிப்பட்ட ஒரு ரெஜிஸ்டரை இவ்வளவு கொடூரமா வீடு புகுந்து இப்படி ஒரு கொலையை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது, யாரு செஞ்சிருப்பாங்கன்றதுதான் இன்ஸ்பெக்டருக்கு புரியாத விஷயமா இருந்தது. யோ, அந்த செல்போனை வாங்க, அதுல ஏதாவது அப்நார்மல் ஆக்டிவிட்டி இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணு. ஃபாரன்சிக் போன் பண்ணிட்டல. மனுஷனுடைய பல ரகசியங்கள் இன்னொரு மனுஷனுக்கு தெரியுதோ இல்லையோ அவனுடைய செல்போனுக்கு தெரியுங்கிற நம்பிக்கையில இன்ஸ்பெக்டர் அந்த செல்போனை கிராக் பண்ணி உள்ள இருக்கிற விஷயங்களை கவனிக்க சொல்றாரு. அவர் மனசுல தோணுன அந்த விஷயம் எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கும்ன்றதுல அவருக்கு சின்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கான்ஸ்டபிள் கொண்டு வந்த முதல் பிரேக் த்ரூ அந்த நம்பிக்கையை ஸ்ட்ராங் ஆக்குச்சு. சார், 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு நம்பருக்கு 8 தடவை கால் பண்ணிருக்காரு சார். அதுல இருந்து 2 இல்ல 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த நம்பருக்கு ரெகுலரா டச்ல இருந்திருக்காரு. ஆனா இந்த நம்பரை சேவும் பண்ணல. யோ, அவர் ஒரு ரெஜிஸ்ட்ராரு, ஆபீஸ்க்கு அந்த விஷயமா ஏதாவது இருக்கும். கரெக்ட் சார், ஆனா எல்லாமே அவுட் கோயிங் சார். இவரே கூப்பிட்டிருக்காரு. சரி, அந்த நம்பர் யாரோடதுன்னு கொஞ்சம் விசாரி. செல்போன்ல இருக்கிற அந்த நம்பர் யாரோடது, எதுக்காக மகேந்திரன் திரும்ப திரும்ப அந்த நம்பருக்கு கால் பண்ணிருக்கிறாருங்கிறத விசாரிக்க சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அவர் மனைவி கிட்ட தன்னுடைய விசாரணையை தொடர்ந்தாரு. விசாரணையில தெரிய வந்த விஷயம், ஒரு 3 நாளாவே மகேந்திரன் ரொம்ப வித்தியாசமா நடந்துட்டு இருந்திருக்கிறாரு. கொலை செய்யப்படுறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி காலையில கிளம்பி ஆபீஸ் போனவரு திரும்ப வரும்போது முகம்லாம் வெளிரி போய் பயந்த மாதிரி இருந்தாருன்னு அவர் மனைவி சொல்றாங்க. அதுல இருந்து தன்னந்தனியா ரகசியமா போன்ல யாரோடையும் அவர் பேசுறதாவும், ஆபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பையனை வெளியில அனுப்பி வெளியில யாராவது இருக்கிறாங்களா, தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களாங்கிறதெல்லாம் பாத்துட்டு வர சொன்னதாகவும் சொல்றாங்க. என்னையா இருந்தாலு 3 நாளா பயந்து போயிருப்பான் போல. தெரியல சார், இந்த நம்பர் கூட ஏதோ ஒரு சந்தேகத்துக்குரிய ஆளா தான் இருப்பான் போல. ஏன்? நம்பருக்கு போன் பண்ண சார். போன் பண்ணா ஒரு 30 செகண்டுக்கு சைலண்டாவே இருக்காங்க. அதுக்கப்புறம் கால் கட் ஆயிருச்சு. திரும்ப ஒரு தடவை போன் பண்ண போன் எடுக்கல. 3வது தடவை போன் பண்ணா நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். அந்த நம்பர் யாரோடதுன்னு ட்ரேஸ் பண்ணி என்ன அட்ரஸ் விசாரி. அந்த நம்பரை பத்தி விசாரிக்கிறதுக்கு ஏட்டையா அந்த பக்கம் போகும்போது இன்ஸ்பெக்டர் மகேந்திரனுடைய செல்போன்ல வேற சில விஷயங்களை நோட் பண்றாரு. கொலை செய்யப்படுறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஆபீஸ் போயிட்டு வந்த மகேந்திரனுடைய முகம் மாறி இருந்ததுன்னு மனைவி சொல்றத வச்சு அந்த 3 நாளைக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்ததுங்கிறத ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்றாரு இன்ஸ்பெக்டர். 3 நாளைக்கு முன்னாடி ஆபீஸ் போனதா மகேந்திரனுடைய மனைவி சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு காலையில 9:15க்கு அவருடைய மொபைல் போன்ல இருந்து அவர் ஒரு டாக்ஸி புக் பண்ணிருக்கிறாரு. ஆனா அது ஆபீஸ்க்கு இல்ல,
11:30 மணி அளவுல அவருடைய செல்போன்ல ஒரு மெசேஜ் இருக்கு. கார்டு ஸ்வைப் பண்ணி ஒரு காஃபி ஷாப்ல 320 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணதுக்கான மெசேஜ் அது. ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு போன மகேந்திரன் காஃபி ஷாப்ல என்ன பண்ணிருக்கிறாரு? அந்த காஃபி ஷாப்ல அவர் சந்திச்ச விஷயம்தான் அவருடைய மனமாற்றத்துக்கும் பயத்துக்கும் காரணமா? இந்த கேள்விகளோட தான் விசாரணை ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அது மட்டும் இல்ல சார், 2 நாளைக்கு முன்னாடி அவரோட அக்கவுண்ட்ல இருந்து ஒரு 40,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணிருக்காரு. 3 நாளா நடவடிக்கையே சரியில்லை. ஆபீஸ் போறேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு வெளியில போயிருக்கான். 40,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணிருக்கான், ஒய்ஃப்ட்ட சொல்லல. என்னதான் பண்ணிட்டு இருந்தான் இந்த மகேந்திரன்? இறந்து போன மகேந்திரனுடைய கொலை வழக்க விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். கொலை செய்யப்படுறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வேலைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப் போயிருக்கிறாரு. அன்னைக்கு சாயங்காலமே ஒரு 40,000 ரூபாய் பணத்தை வித்ட்ரா பண்ணிருக்கிறாரு. 3 நாளா நடவடிக்கைகள்ல ஏகப்பட்ட மாற்றம். அது மட்டும் இல்லாம இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் இன்ஸ்பெக்டருடைய கவனத்துக்கு வந்தது. சார், அந்த நம்பர் என்னன்னு ட்ரேஸ் பண்ண சொல்லிருந்தீங்க இல்லையா சார்? அந்த நம்பர் ஒரு திருட்டு போன செல்போனுடைய நம்பர் சார். என்னையா சொல்ற? ஆமா சார், 2 வாரத்துக்கு முன்னாடி போன் காணாம போயிருக்கு. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு போன் மட்டும் கிடைச்சிருச்சு, சிம் கார்டு காணாமா. அந்த சிம் கார்டு தான் சார் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. யாரு அந்த போனோட ஓனரு? கிறுக்குனா இருப்பான் போல. பிளாக் பண்ணலையா அந்த நம்பரை? தொலைஞ்ச உடனே பிளாக் பண்ணணும்னு கூட தெரியாதா சார்? அதேதான் சார் நானும் கேட்டேன். ஆனா அந்த ஓனர் வச்சிருக்கிற 3 போன்ல இதுவும் ஒண்ணா சார். அதனால அந்த ஆளு பெருசா கண்டுக்கலையா. ஒரு கொலை வழக்கு கொஞ்சம் கொஞ்சமா காம்ப்ளிகேட் ஆகுதுங்கறத கண்ணு முன்னாடி பாத்துட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். 40,000 ரூபாய் பணத்தை வித்ட்ரா பண்ணதுக்கான மெசேஜ் அவருடைய போன்ல இருக்கு. ஆனா அந்த 40,000 ரூபாய் எங்க இருக்குன்றதுக்கான எந்த க்ளூவும் இல்ல. இப்போ எந்த நம்பருக்கு இவர் அடிக்கடி திரும்ப திரும்ப கால் பண்ணிருக்கிறாரோ அந்த நம்பரை யூஸ் பண்ண ஆள் யாருங்கிறதுக்கும் எந்த தடயமும் இல்ல. யோ, அந்த ஆள் போனது இந்த காஃபி ஷாப் தான். அங்க போயிட்டு இந்த ஆள் யாரா பாத்துருக்காங்களா, இந்த ஆள் யாரா ஞாபகம் இருக்கான்னு கொஞ்சம் விசாரி. அந்த ஆளோட போட்டோ கொஞ்சம் வாங்கிக்க. மகேந்திரனுடைய நடவடிக்கையில என்ன மாற்றம் இருந்தாலும் அந்த மாற்றம் இந்த காஃபி ஷாப்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. அந்த காஃபி ஷாப் போனா ஏதாவது விஷயம் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட தான் ஏட்டையாவை அனுப்பி வைக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அவர் நினைச்ச மாதிரி அங்க கிடைச்சதுதான் இந்த வழக்குடைய முதல் க்ளூ. காஃபி ஷாப்ல போய் மகேந்திரனுடைய போட்டோவை காமிச்ச உடனே கேஷ் கவுண்டர்ல இருந்தவர் இவரை ஞாபகம் இருக்குன்னு சொல்றாரு. அது எப்படி சார்? எத்தனையோ பேர் வர காஃபி ஷாப்ல அவரை மட்டும் ஞாபகம் இருக்கு. இவரு ரெகுலரா வருவாரோ? ரெகுலர்லாம் கிடையாது சார். அன்னைக்கு இந்த ஆள் வந்த அன்னைக்கு இன்னொரு ஆள் கூட செம்ம சண்டை. யாரோட? 2 பேரும் சேர்ந்துதான் வந்தாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் செம்ம சண்டை, ஒரே கூச்சல். அந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் கிடைக்குமா? டிரைவ்ல இருக்கும், பாக்குறேன் சார். சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ணும்போது மகேந்திரன் உள்ள வராரு. உள்ள வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு நபர் வராரு. 2 பேருக்கும் ஏற்கனவே பரிச்சயமான மாதிரி தான் இருக்கு. ஏன்னா புதுசா வந்து ஹாய் பாய் எல்லாம் சொல்லி பேசிக்கிற மாதிரி தெரியல. வந்தவர் நேரா மகேந்திரனுடைய டேபிள்ல உட்கார்றாரு. 2 பேரும் ரொம்ப சீரியஸா ஏதோ ஒரு விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே பக்கத்து டேபிள்ல இருக்கிறவங்க எல்லாரும் இவங்க டேபிள திரும்பி பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல சர்வ் பண்றவங்க எல்லாம் இவங்கள சுத்தி நின்னு எதையோ சொல்றாங்க. அதுக்கப்புறம் மகேந்திரன் கூட சண்டை போட்டவர் கோவமா கிளம்பி வெளியில போறாரு. மகேந்திரன் பில்ல செட்டில் பண்ணிட்டு பொறுமையா கிளம்பி வெளியில போறாரு. ஆனா அப்படி போகும்போது மகேந்திரனுடைய முகம் வெளிரி போயிருக்கு. சார், கரெக்டா 9:48க்கு 2 பேரும் காஃபி ஷாப் உள்ள வந்திருக்காங்க. 10:40க்கு அந்த ஆள் வெளில போயிடுறாரு. ஒரே சண்டையா சார் இங்க? சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த ஆளோட ஃபேஸ் கிளியரா இருக்கா? ஆமா சார், அந்த ஆள் எந்திரிச்சு நடந்து போற இடத்துல ஃபேஸ் கிளியரா இருக்கு. அத ஒரு போட்டோ எடுத்து இந்த ஆதார், ஓட்டர் ஐடி, இந்த போட்டோஸ் கூட மேட்ச் பண்ணி பாருங்க. ஏதாவது மேட்ச் கிடைச்சதுன்னா அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் அந்த ஆள் எத்தனை மணிக்குள்ள வந்தாரு சொன்னீங்க? 9:48க்கு சார். அப்படி வந்த ஆள் யாரா இருந்தாலும் அவன் மகேந்திரனுக்கு கண்டிப்பா போன் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணிருந்தான்னா அவன் நம்பர் இந்த போன்ல தான் இருக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, நீங்க அந்த போட்டோ செக் பண்ணிட்டு வாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த போட்டோவை ஆதார், ஓட்டர் ஐடியில இருக்கிற போட்டோ டேட்டா பேஸோட வெரிஃபை பண்ணும்போது 88% மேட்சோட ஒரே ஒருத்தருடைய முகம் மேல வந்தது. அப்படி வந்தவருடைய பெயர் கணபதி. கணபதியோடைய வீட்டு அட்ரஸ வாங்கிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த தகவலை சொல்றாரு ஏட்டையா. வீட்டு அட்ரஸ் இருக்கா? வெரி குட். சரி, நீங்க அங்க நேரா போயிருங்க, நான் வந்துட்டே இருக்கேன். கணபதியுடைய வீட்டு அட்ரஸ்ல போய் அங்க விசாரிக்கும் போது அவருடைய வீடு பூட்டப்பட்டிருக்கு. பக்கத்து வீட்டுல இருந்தவங்கள்ட்ட விசாரிக்கும் போது விசாரணையில வெளிவந்த விஷயங்கள் இதுதான். கணபதி பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சரா இருக்கிறாரு. கடந்த 3 நாட்களா வீடு பூட்டப்பட்டிருக்கு. சம்மர் லீவுக்கு வைஃபையும் குழந்தைங்களையும் கூட்டிட்டு எங்கேயாவது வெளியூர் போயிருப்பாருங்கிறது பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய கணிப்பு. கணபதி வேலை பார்க்கிற ஸ்கூலுக்கு போய் விசாரிக்கும் போது அங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் சொல்ற பதில் வேற விதமா இருந்தது.
பேப்பர் திருத்துற பணிக்காக கணபதி ஸ்கூலுக்கு வர வேண்டி இருக்குது. ஆனா கடந்த 3 நாட்களா கணபதி ஸ்கூலுக்கும் வரல, யாருக்கும் அத பத்தி இன்ஃபார்மும் பண்ணல. ஸ்கூல் நிர்வாகத்துல இருந்து கணபதிக்கு போன் பண்ணும்போது போன் கால்கள் எதுவுமே அவரை ரீச் பண்ணவே முடியல. நம்பர் நாட் ரீச்சபிள்னே வருதுன்னு சொல்றாரு. யோ, எங்கயா இருக்க? சார், அந்த கணபதி வேலை பாக்குற ஸ்கூல்ல நின்னுட்டு இருக்கேன். இங்க கணபதி வீட்டு முன்னாடி வர கூட்டமா இருக்கு. நீ இங்க இல்லாம அங்க எங்க போன? கூட்டமா? சார், அந்த வீடு பூட்டில இருந்துச்சு. நீ கிளம்பி வா. யோ, இங்க வா. அங்க என்ன பிரச்சனை போய் விசாரி. கான்ஸ்டபிள் போய் வீட்டு முன்னாடி என்ன கலவரம்னு விசாரிக்கிறாரு. சார், அந்த கணபதியோட பொண்டாட்டியும் பையனும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. 3 நாளா போன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆள் போனே எடுக்கலையாம். அதான் ஊர்ல இருந்து கிளம்பியே வந்துட்டாங்க. இங்க பார்த்தா வீடு பூட்டி இருக்குது. கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. இன்ஸ்பெக்டர் கணபதி வீட்டு வாசல்ல நிக்கும் போது உள்ள இருந்து கணபதியுடைய மனைவியோட அலறல் சத்தம் கேக்குது. ஜீப்ல இருந்து இறங்கி எல்லாரும் உள்ள ஓடுறாங்க. உள்ள ஃப்ரிட்ஜ் திறந்த நிலைமையில இருக்கு. ஃப்ரிட்ஜுக்குள்ள இவங்க தேடி வந்த கணபதி கழுத்து அறுக்கப்பட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள பணமா மடக்கி வைக்கப்பட்டிருக்கிறாரு. சார், என்ன சார், மகேந்திர மாதிரி இவன் கழுத்தையும் அறுத்து வச்சிருக்காங்க. இரு வெளியில போய் பேசிக்கலாம். யாரும் பாடியை டச் பண்ணாம பாத்துக்க. கணபதி வீடு இருந்த ஏரியாவுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபாரன்சிக்கும் ஆம்புலன்ஸுக்கும் இன்ஸ்பெக்டர் தகவல் கொடுக்கிறாரு. இதெல்லாம் நடந்து முடிகிற நேரத்துல கணபதியுடைய ஸ்கூலுக்கு விசாரிக்க போயிருந்த ஏட்டையாவும் கிரைம் சீனுக்கு வந்து சேர்றாரு. ஒரே மாதிரி 2 கொலைகள். 2 பேருக்குமே முன்னாடியே அறிமுகம் இருந்திருக்கு. கொலை பண்ணவன் இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளா தான் இருக்கணும். ஒரு ரெஜிஸ்டர், ஒரு மேக்ஸ் டீச்சர். இவங்க 2 பேருக்கு நடுவுல காமனா என்ன இருக்க முடியும்? ஸ்கூலு, காலேஜ், ஒரே ஊருக்காரங்க, பக்கத்து வீடு. அப்போ விசாரணையை அங்கிருந்தே ஆரம்பிக்கலாம். மகேந்திரனுடைய ஸ்கூல் சர்டிபிகேட்ஸையும் கணபதியுடைய ஸ்கூல் காலேஜ் சர்டிபிகேட்ஸையும் வெரிஃபை பண்றாங்க போலீஸ்காரங்க. 1998ல காலேஜ் படிச்சு முடிச்சிருக்காங்க. ஆனா 2 பேர் படிச்சதும் வேற காலேஜ், வேற ஊர்ல. 1995ல 12th பாஸ் பண்ணிருக்காங்க. வேற ஸ்கூல், ஆனா ஒரே ஊர்ல. சார், நான் சொன்ன மாதிரி தான், ஒரே ஊருக்காரங்க போல. ஒரே ஊரு, பட் ஆனா அவங்க நேட்டிவ் பத்தின விசாரணையை கொஞ்சம் தோண்டி விடுங்க. மகேந்திரன், கணபதி இவங்க 2 பேருடைய சொந்த ஊரை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ்காரங்க. கணபதியுடைய சொந்த ஊர் வேலூர் தான். ஆனா மகேந்திரனுக்கு சொந்த ஊர் வேலூர் கிடையாது. ஸ்கூல் படிக்கிறதுக்காக மட்டும் ஒரு 4 வருஷம் வேலூர்ல இருந்திருக்கிறாரு மகேந்திரன். அங்கேயும் இவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிக்கல. அப்புறம் 2 பேருக்கு நடுவுலயும் என்ன சிமிலாரிட்டி இருக்க முடியும்ன்றதுதான் போலீஸ்க்கு புரியாத ஒரு குழப்பமா இருந்தது. சார், இந்த கணபதிய கழுத்து அறுத்து மட்டும் கொல்லல சார், இந்த வாயில முன்னாடி இருக்கிற 4 பல்லையும் வேற குத்தி உடைச்சிருக்காங்க. இந்த கணபதியோட ஆக்டிவிட்டிஸ்ல ஏதாவது சேஞ்ச் இருக்குதான்னு விசாரிக்க சொன்னேன். என்னாச்சு? சார், மகேந்திரனை விட இந்த ஆளு ரொம்ப எக்ஸ்ட்ரீம். ஒரு 15 நாளா ஒரு மாதிரியே இருந்திருக்காராம். 3 நாளைக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருந்தவரு உடனே பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் ஊருக்கு கிளம்புன்னு அவசரமா கிளப்பி விட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஆளு யார் போனையும் எடுக்கல, என்னாச்சுன்னே தெரியல. பாடி விரச்சிருக்கிறத பார்த்தா செத்து எப்படியும் ஒரு 2 நாள் இருக்கும். எந்த நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருந்தாரா? ஏன் சார்? 15 நாளா ஒரு மாதிரியே இருந்திருக்காப்ல. அந்த நியூஸ் பேப்பர்ல எதையோ பார்த்த உடனே தான் ஆக்ஷன் ட்ரிகர் ஆயிருக்கு. அப்படி என்ன வந்திருக்கும் அந்த நியூஸ் பேப்பர்ல? கணபதி வீட்டுல இருந்த அந்த நியூஸ் பேப்பரை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். பெரிய வித்தியாசமான விஷயங்கள்னு எதுவும் இல்ல. வழக்கம் போல அரசியல் நிகழ்வுகள், அங்கங்க சில கற்பழிப்பு, 2 இடத்துல கொள்ளை, சில கொலைகள், 2 ஆபிச்சுவரி, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ், இவ்வளவுதான் இருக்கு. ஆனாலும் எதை பார்த்து கணபதி பயந்திருப்பாருன்றது இன்ஸ்பெக்டருக்கு புரியாத புதிராவே இருந்தது. யோ, இந்த 15 நாளா ஒரு சேஞ்சுன்னு சொல்றியே, அது எப்போ என்னன்னு யாருக்காவது கரெக்டா தெரியுமா? சார், அவங்க பொண்டாட்டி தான் சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கும் கிளியரா தெரியல சார் எதனாலன்னு. சார் என்னையா சார், அந்த ஆளு இந்த பேஜ படிச்சிட்டு இருக்கும் போதுதான் பேப்பரை அப்படியே கீழே போட்டு உள்ள ஓடி வந்தாருன்னு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. மேல இருந்து கீழே வரைக்கும் அந்த பேஜ ஒரு தடவை திரும்ப பாக்குறாரு இன்ஸ்பெக்டர். பீகார்ல ஒரு ட்ரெயின்ல கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. சென்னையில ஒரு எம்டிசி பஸ் பாதி வழியில நின்றிருந்திருக்கு. ஒரு இளம்பெண் கத்தி முனையில பலாத்காரம் செய்யப்பட்ட நியூஸ் இருக்கு. இது எதுவுமே இங்க இந்த ஊர்ல இருக்கிற ஒரு கணபதியை பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி பயப்படுற கணபதி உடனே மகேந்திரனை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடிட்டு இருக்கும் போதுதான் ஏட்டையா அந்த விஷயத்தை கவனிச்சாரு. சார், ஒருவேளை இந்த நியூஸ்ல இருக்குமோ?
கண்ணீர் அஞ்சலியா? இதை பார்த்தோன்னே ஒருத்தன் ஏன் பதற போறான்? எதையோ ஒண்ணு பார்த்து பயந்துருக்கான். உடனே இன்னொருத்தர போய் பாத்துருக்காரு. இப்ப இவங்க 2 பேரும் செத்துட்டாங்க. இவங்க 2 பேரையும் பயமுறுத்துற நியூஸ் என்னவா இருந்திருக்கணும்? இன்னொருத்தரோட சாவாதான் இருக்கணுமா? தெரியல சார், ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. ஏட்டையா கொடுத்தது ஒரு குருட்டுத்தனமான யோசனை. எதையும் யோசிக்க முடியாம இந்த வழியில யோசிக்கிறாரோங்கிற சந்தேகத்தோட தான் இன்ஸ்பெக்டர் அந்த கண்ணீர் அஞ்சலி விளம்பரத்துல கொடுத்திருந்த நம்பருக்கு கால் பண்ணாரு. ஆனா அந்த போன் கால் தான் இந்த கேஸ் சரியான பாதைக்கு கொண்டு போகுதுன்னு இன்ஸ்பெக்டருக்கு அப்ப தெரியாது. இறந்து போன கணபதி 3 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ் பேப்பர்ல ஏதோ ஒரு விஷயத்த பார்த்த உடனே அதிர்ச்சியானாருன்னு அவர் வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க. அது எந்த பேஜ்ன்றது வரைக்கும் தெரிஞ்சாலும் அதுல எந்த விஷயத்த பார்த்து அதிர்ச்சி ஆயிருப்பாருங்கிறதுல போலீஸ்க்கு கெஸ் ஒர்க் மட்டும் தான் பண்ண முடிஞ்சது. அப்படி அவங்க கெஸ் பண்ணது ஒரு கண்ணீர் அஞ்சலி விளம்பரம். அந்த கண்ணீர் அஞ்சலி விளம்பரத்துல குடும்பம், நண்பர்கள் அப்படின்னு போட்டிருந்த இடத்துல ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. அந்த நம்பருக்கு இன்ஸ்பெக்டர் போன் பண்ண போது, சொல்லுங்க சார். சார்லஸ்னு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் பார்த்தேன். எங்க பாஸ் தான். அவருக்கு உங்களை எப்படி தெரியும்? இல்ல, ஆக்சுவலா நான் ஒரு மர்டர் கேஸ் விசாரிச்சுட்டு இருக்கேன். மர்டர் கேஸ்ன்ற விஷயத்த சொன்ன உடனே எதிர்முனையில இருந்தவங்க போனை கட் பண்ணிடுறாங்க. யோ, என்னயா எதாச்சியா கட்டாச்சா இல்ல பிளான் பண்ணி கட் பண்றாங்களா? நேர்ல போய் பார்த்தா தெரிஞ்சிடும் சார். மொபைல் கம்பெனிக்கார எதுக்கோ காலை கட் பண்றான். அந்த மாதிரி நடந்திருந்து என் டைம் வேஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு அவநம்பிக்கையா தான் இன்ஸ்பெக்டர் சார்லஸோட வீட்டுக்கு கிளம்புறாரு. அங்க அவர் வீட்டுக்கு போயிருந்த போது அந்த பொண்ணு கையில இருக்க போன் தான் அடிக்குது. அந்த பொண்ணு கொஞ்சம் கூப்பிடு சார். பேசிட்டு இருக்கும் போது போன் கட்டாச்சு. திரும்ப கூப்பிட்டா நீங்க போனே எடுக்கல. தெரியல சார். என்ன தெரியல சார்? மர்டருக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சார். சரி, அப்ப நீங்க என்ன பண்றீங்க? சார், எந்த போலீஸ் டிஸ்டர்பன்ஸும் வேண்டான்னு சொல்லி குவைட்டா தான் சார் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த சார்லஸோட ஒய்ஃப், அவங்க ஃபேமிலி யாரா இருக்காங்களா? எங்க பாஸ்க்கு கல்யாணமே ஆகல சார். எங்க ஆபீஸ் தான் அவரோட ஃபேமிலி. சரி, இந்த மர்டர் பத்தி யார் யாருக்கு தெரியும்? இன்ஸ்பெக்டர் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி விசாரணையை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு 6-7 பேர் இன்ஸ்பெக்டரை சுத்தி நின்னுட்டு இருந்தாங்க. சார் சார், என்ன சார் பிரச்சனை? அதான் நானும் கேக்குறேன். எப்படி செத்தாரு? தெரியாது சார். ஆனா எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் ஏன் மறைச்சிங்க? சார், நல்ல மனுஷன். அவருக்குன்னு வீடு வாசல் யாரும் கிடையாது. நீங்க போஸ்ட்மார்ட்டம் அது இதுன்னு ஒரு 5-6 நாள் இழுத்துற போறீங்க, பயந்து தான் சார் சொல்ல. மத்தபடி ஒண்ணும் இல்ல சார். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லல. சார், கழுத்துல மட்டும் வெட்டியிருந்தாங்க சார். ஷுவரா? ஆமா சார். இல்ல சார். வேற என்ன சார்? முன்னாடி இருக்க ஒரு 4 பல்ல உடைச்சிருந்தாங்க சார். கவிதா, எதையும் மறைக்கல. அந்த பொண்ணை சொல்ல விடுங்க சார். வழக்கமா காலைல 9 மணிக்கெல்லாம் ஆபீஸ் வந்துருவாரு சார். ஆனா அன்னைக்கு 11 மணி வரைக்கும் வரலன்னு வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சு வச்சோம். வீடு உள்பக்கமா சாத்தி இருந்தது. ஒரு 1 மணி நேரம் கதவெல்லாம் தட்டி பார்த்துட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போகும்போது தான் சார் பெட்ரூம்ல இப்படி இருந்தாரு. பெட்ரூம்ல படுத்துட்டு இருந்தாரா? ஆமா சார். அவர் படுத்திருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பக்கத்துல போன போதுதான் அவர் கழுத்துல வெட்டியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. பிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரி ஏதாவது தடயத்தையாவது விட்டு வச்சிருக்கீங்களா இல்ல அதையும் அழிச்சிட்டீங்களா? சார், வீடு வாசல் எல்லாம் அன்னைக்கே கழுவி விட்டாச்சு சார். சுடுகாட்டுக்கு போனாலும் டெத் சர்டிபிகேட் கேட்பாங்களே, என்ன பண்ணீங்க? தெரிஞ்ச டாக்டர் மூலமா. யோ, நீங்க ஒரு கொலைய மறைச்சிட்டு கூச்சமே இல்லாம எதுக்கே கண்ணீர் அஞ்சலி விளம்பரம் எல்லாம் கொடுத்தீங்க? சார், எங்க பாஸுக்கு தெரிஞ்சவங்க யாரு தெரியாதவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. எல்லாருக்கும் எப்படி தகவல் சொல்றதுன்னு தெரியல. அதனாலதான் அந்த விளம்பரம். சரி, உங்க பாஸோட சர்டிபிகேட்ஸ்லாம் எங்க இருக்கு? இறந்து போன சார்லஸுடைய சர்டிபிகேட்ஸ் இன்ஸ்பெக்டர் கேட்டதுக்கான காரணம் சார்லஸுக்கும் மகேந்திரனுக்கும் கணபதிக்கும் நடுவுல என்ன தொடர்பு இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே கணபதியும் சார்லஸும் ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்களா இருந்தாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கும் மகேந்திரனை எப்படி தெரியும்? சார்லஸுடைய ஆபிச்சுவரி அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து கணபதி எதுக்கு மகேந்திரனுக்கு கால் பண்ணணும்? இந்த கேள்விகள் இன்ஸ்பெக்டருக்கு புரியாததாவே இருந்தது. சார்லஸுடைய மரணமும் ஒரு கொலைதாங்கிறத முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் 2. சார்லஸ், மகேந்திரன், கணபதி இவங்க 3 பேருக்கும் நடுவுல இருக்கிற தொடர்பு என்ன? எதுக்காக இந்த 3 பேரையும் ஒரே ஸ்டைல்ல ஒரே டைம்ல ஒருத்தன் கொலை பண்ணணும்னு. யோ, அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துச்சா? மகேந்திரனுக்கு முன்னாடி இருக்க பல்லு உடைஞ்சிருக்கான்னு பாத்தீங்களா? நான் இப்போ செக் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். இந்த சார்லஸோட போன் எங்க இருக்கு? சார்லஸுடைய மொபைல் போனை செக் பண்ணும்போது அதுல கணபதியுடைய போன்ல இருந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் இல்ல. ஆனா கணபதியோட நம்பர் சார்லஸுடைய மொபைல் போன்ல சேவ் பண்ணப்பட்டிருக்கு. சார்லஸ், கணபதி இவங்க 2 பேருக்கும் நடுவுல மியூச்சுவல் குரூப்ஸ் அப்படின்னு வாட்ஸ்அப்ல காமிக்கும் போது 2 குரூப் காமிக்குது. ஒரு குரூப்புடைய பெயர் லோக்கல் பாய்ஸ்னும் இன்னொரு வாட்ஸ்அப் குரூப்பினுடைய பெயர் வீராஸ்னும் இருக்கு.
இந்த லோக்கல் பாய்ஸ்ங்கிற வாட்ஸ்அப் குரூப்ல இன்னும் ஒரு 19 பேர் இருக்காங்க. ஆனா அதுல மகேந்திரன் இல்ல. இந்த வீராஸ் அப்படின்னு போட்டுக்கிற குரூப்ல 3 பேர் தான் இருந்திருக்காங்க. அந்த 3 பேருமே இப்ப உயிரோட இல்ல. மகேந்திரன், சார்லஸ், கணபதி இந்த 3 பேர் மட்டுமே இருக்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் அது. இவங்க 3 பேருக்கும் நடுவுல என்ன தொடர்பு இருந்ததுங்கிறத தெரிஞ்ச எல்லாருமே இப்ப உயிரோட இல்ல. இந்த கேஸ அடுத்து எந்த வழியில கொண்டு போறதுங்கிற யோசனையில இன்ஸ்பெக்டர் இருந்த போதுதான் ஏட்டையாவுக்கு அந்த யோசனை வந்தது. சார், அந்த கண்ணீரஞ்சலி விளம்பரத்தை ஒரு போட்டோ எடுத்து அந்த குரூப்ல போட்டு விடலாம் சார். பார்த்துட்டு யாராச்சும் ஒருத்தங்க கேட்பாங்க, அவங்க கிட்ட இந்த மகேந்திரன் யாரு, இவங்க எப்படி ஒன்னா இருக்காங்கன்னு கேட்டுடலாம்ல. அப்போதைக்கு அது ரொம்ப பெரிய ஐடியாவா இல்லன்னா கூட அதை தவிர அந்த நேரத்துல வேற எந்த வழியும் தெரியல இன்ஸ்பெக்டருக்கு. சார்லஸுடைய கண்ணீர் அஞ்சலி விளம்பரத்தை சார்லஸோட போன்ல இருந்தே அந்த குரூப்ல போடுறாரு இன்ஸ்பெக்டர். அடுத்த 2வது நிமிஷம் ஒரு போன் வருது. பைத்தியமாடா உனக்கு, என்ன விளையாட்டு இது? ஹலோ இருங்க, விளையாட்டுலாம் இல்ல, சார்லஸ் இறந்துட்டாரு. அப்போ நீங்க போலீஸ்? என்ன குரூப் இது? இந்த 19 பேருக்கும் என்ன சிமிலாரிட்டி? சார், நாங்களாம் ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க சார். இப்போ உங்க வாட்ஸ்அப் குரூப்ல இன்னொரு 2 போட்டோ அனுப்பி வைக்கிறேன். அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா பாருங்க. சார், அதுல ஒரு போட்டோ கணபதி சார். அதுல இன்னொரு போட்டோல இருக்கிறவன பாத்துருக்கேன் சார், ஆனா எங்கன்னு தான் தெரியல. அவங்க 2 பேரும் கூட கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சார்லஸையும் கொண்டுட்டாங்களா சார்? ஆமா. நீங்க எங்க இருக்கீங்க? சார், நான் என் வீட்டுல தான் சார் இருக்கேன். அட்ரஸ் சொல்லுங்க. போன் பண்ணவருடைய அட்ரஸ் வாங்கிக்கிற ஏட்டையா அட்ரஸ் நோட் பண்ணிட்டு அவர்கிட்ட அடுத்த நாள் காலையில ஸ்டேஷனுக்கு வந்துருங்கன்னு சொல்லி போனை வைக்கும் போதுதான் இன்ஸ்பெக்டருக்கு திடீர்னு அந்த விஷயம் தோணுச்சு. யோ, எதுக்கும் ஒரு கான்ஸ்டபிள் அந்த அட்ரஸ் அனுப்பிச்சு வை. சார், அவ்வளோலாம் தேவையா? இருக்கட்டும், இந்த புதுசா டியூட்டில சேர்ந்தால எவனோ ஒருத்தன் அனுப்பிச்சு. சார், உங்க வீட்டுக்கு ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தர் வருவாரு, கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரி சார். ஏன் ஏதாவது பிரச்சனையா சார்? எங்களுக்கும் தெரியல சார், விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்ஸ்பெக்டரும் ஏட்டையாவும் கான்ஸ்டபிளும் சார்லஸுடைய வீட்டுல இருந்து கிளம்பும் போது மணி 9. ஜீப்ல இன்ஸ்பெக்டர் ஏறி உக்காந்த உடனே சார்லஸுடைய செல்போன்ல வரிசையா மெசேஜ் வர ஆரம்பிச்சது. இப்ப போன் பண்ணி பேசின சார்லஸுடைய ஃப்ரெண்டான மதன் குரூப்ல சார்லஸும் கணபதியும் இறந்துட்டாங்கிற தகவலை போடுறாரு. மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த போட்டோக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது மகேந்திரனுடைய போட்டோவையும் குரூப்ல போட்டு, இங்க யாராவது இவனை பாத்திருக்கீங்களா, இவர் பேர் என்ன, எங்க பார்த்தோன்னு ஞாபகம் இருக்கான்னு மதன் அந்த குரூப்ல கேக்குறாரு. யோ, என்னையா இவன் மறுபடியும் குரூப்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான்? சார், என்ன பண்ணா என்ன சார், ஏதாவது மேட்டர் வருதானு பாப்போம். போன் நம்ம கையில தானே இருக்கு. பார்த்ததில்ல, தெரியலன்ற மெசேஜ்கள் ஒரு பக்கம் வந்துட்டே இருக்குது. ஸ்டேஷனுக்கு போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் மதனுடைய வீட்டுக்கு சென்ட்ரி டியூட்டிக்கு ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி வச்சுட்டு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு கிளம்புறாரு. வீட்டு வாசல்ல போய் இன்ஸ்பெக்டர் இறங்கி அவருடைய பைக்கை நிறுத்தும் போது அவரோட போன் அடிச்சது. ஏயா சார், அந்த மதன் கதவை திறக்க மாட்டானா சார்? சோ தட்டி பாத்துட்டானா? எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க சார். பக்கத்து வீட்டுல இருந்து கூட ஆளுங்க வந்துட்டாங்களாம். வீட்டுக்கு பின்வாசல் ஏதாவது இருக்குதா? எல்லாத்தையும் பார்த்தாச்சு சார். கதவை உடைச்சிடலாமா? நைட்டு தூங்க விட மாட்டீங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் செய்யுங்க. ஓகே சார். நானும் அங்கதான் வந்துட்டே இருக்கேன். நீங்க வரணுமா சார்? ஆமா, வந்துரு. இன்ஸ்பெக்டர் மதனுடைய வீட்டு வாசல்ல போய் வண்டியை நிறுத்தும் போது அங்க வாசல்ல ஒரு ஆம்புலன்ஸ் நின்னுட்டு இருக்குது. போனை எடுக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அதுல 8 மிஸ்டு கால் இருக்கு. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க கூட்டத்தை விலக்கிட்டு இன்ஸ்பெக்டர் உள்ள போனா அந்த பெட்ரூம்ல மதன் கழுத்து அறுபட்ட நிலையில, முன்னாடி 4 பற்களும் உடைக்கப்பட்ட நிலையில கொலை செய்யப்பட்டு கிடக்காரு. இதுவரைக்கும் 4 கொலைகள். இந்த 4 கொலையோட நிக்குமா, இல்ல இன்னும் இந்த கொலைகள் தொடரப்போதா? கொலைக்கான காரணம் என்ன? கொலையை செய்யறது யாரு? இவங்களை எப்படி கண்டுபிடிக்க போறாரு இன்ஸ்பெக்டர்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை அடுத்த வாரம். Radio City presents Crime and City.